Tampax Compact is so discreet, only you'll know it's a tampon. மாதவிடாய் பொருட்கள் மிகப்பெரிய ரகசியமாகவே இருக்கின்றன. ஆண்கள் உடனே இந்த காணொளியை மாற்றி விடாதீர்கள். மாதவிடாய் பற்றியும் சுற்றுச்சூழல் பற்றியும் அனைவருக்கும் அக்கறை இருக்க வேண்டும். நாம் இந்த சானிட்டரி பொருட்களை பற்றி பெரிதாக பேசுவதே இல்லை என்பதுதான் இங்கு சிக்கல். ஒவ்வொரு ஆண்டும் பல சானிட்டரி நாப்கின்களும் டாம்பான்களும் தூக்கி எறியப்படுகின்றன. அவற்றில் சில முழுவதும் பிளாஸ்டிக்கால் ஆனவை. நமது மௌனத்தை பெரிய நிறுவனங்கள் பயன்படுத்திக் கொள்கின்றன. ஆனால் நல்ல செய்தி என்னவென்றால் விலை மலிவான மற்றும் சுற்றுச்சூழலுக்கு ஏற்ற தீர்வுகள் நம்மிடம் உண்டு. ஆனால் அவற்றை யாரும் பயன்படுத்துவதில்லை. நீங்கள் அதில் சில தீர்வுகளை கேள்விப்பட்டிருக்க கூட மாட்டீர்கள். இத்தனை பெரிய பிரச்சனைக்கான தீர்வு ஏன் இன்னும் தெரியாமலேயே இருக்கிறது? இது பெண்கள் சமாச்சாரம் என்று நாம் ஒதுக்கும் மாதவிடாய் பொருட்கள் பற்றி பேசப்படாத பல விஷயங்கள் இங்கிருக்கின்றன. அவற்றை வெளிக்கொண்டு வரும் போதுதான் நவீன உலகத்தை பற்றிய பல உண்மைகள் தெரிய வரும். முதலில் மென்ஸ்ட்ரல் கப் பற்றி பேசுவோம். இது பார்ப்பதற்கு ஏதோ ஒரு புதிய பொருள் போன்று தெரியலாம். ஆனால் இது 100 ஆண்டுகளுக்கும் மேலாக இருந்து வரும் ஒன்று. இது உங்களுக்கு தெரியவில்லை என்றால் தவறு உங்களுடையதல்ல. வரலாறு முழுக்கவே மாதவிடாயை பெண்கள் எப்படி எதிர்கொண்டார்கள் என்பது பற்றி நமக்கு அதிகமாக தெரியாது. ஆனால் எந்த சமூகமும் மாதவிடாயை நேர்மறையாக பார்க்கவில்லை என்பது மட்டும் நமக்கு தெரியும். முன்பெல்லாம் மாதவிடாய் நேரத்தில் பெரும்பாலான பெண்கள் தங்களுக்கு என்ன கிடைக்கிறதோ அதை பயன்படுத்தினார்கள். பழைய துணி, காய்ந்த செடிகள் அல்லது இலைகள், சில சமயம் மண்ணை கூட பயன்படுத்தினார்கள். இவை எவ்வளவு அசௌகரியமாக இருந்திருக்கும் என்பதை என்னால் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. லைட் பல்ப் கண்டுபிடிக்கப்பட்ட அதே காலகட்டத்தில்தான் நவீன மாதவிடாய் கப்புகளுக்கான யோசனையும் உருவாகியது. பெல்ட்டுகள், சாக்குகள், சஸ்பெண்டர்கள், ஏப்ரன்கள், இடுப்பு பட்டைகள் உட்பட பலவற்றின் மூலம் பல மாதவிடாய் பொருட்களை தயாரித்து சுமார் 200 பேர் தங்கள் காப்புரிமைக்காக விண்ணப்பித்தனர். ஒரு கட்டத்தில் பெண்கள் வேலைக்கு செல்ல ஆரம்பிக்க இவற்றை பெரிய அளவில் உற்பத்தி செய்வதும் நாப்கின்கள், கப்புகள், டாம்பான்கள் போன்ற பல பயன்பாட்டுக்கு ஏதுவான பொருட்களும் சந்தைக்கு வந்தன. அவை பெரிய அளவில் வெற்றியும் பெற்றன. வரலாற்றில் முதல் முறையாக மாதவிடாய் நேரத்தில் கூட பெண்களால் ஆண்களுக்கு நிகராக வேலை செய்ய முடிந்தது. ஆமாம், உடல் ரீதியாக அது ஒரு சுதந்திரமான உணர்வை தரும். ஷாரா ஓஸ்ட்ரெல் மாதவிடாய் வரலாறு பற்றி இவர் 2 புத்தகங்களை எழுதியிருக்கிறார். பணக்கார மேற்கத்திய மக்களுக்கு மட்டும்தான் இந்த கண்டுபிடிப்புகள் அணுகும் வகையில் இருந்ததாகவும் மாதவிடாய் வறுமை என்பது இன்னமும் உலக அளவில் பெரிய பிரச்சனை என்றும் இவர் கூறுகிறார். அப்போது பணம் வைத்திருந்தவர்களின் முதல் தேர்வாக சானிட்டரி நாப்கின்கள் இருந்தன. தங்களது மகள்களும் மனைவிகளும் உடலுக்குள் பொருட்களை செலுத்திக் கொள்வதை நினைத்து அருவருப்பு அடைபவர்கள் நாப்கின்கள் பாதுகாப்பானது என்று நினைத்தனர். சிலர் பிறப்புறுப்பிற்குள் டாம்பான் போன்ற பொருட்களை செலுத்தினால் கன்னித்தன்மை போய்விடும் என்றும் அச்சமடைந்தனர். இது இன்றளவும் அவ்வளவாக மாறவில்லை. வேறு எந்த பொருட்களையும் விட சானிட்டரி நாப்கின்கள் அதிகமாக பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. ஆனால் இவற்றால் ஏற்படும் சுற்றுச்சூழல் பாதிப்பு மிகவும் அதிகம். அதை பற்றி பிறகு பார்க்கலாம். 20ஆம் நூற்றாண்டின் மத்தியிலிருந்தே டாம்பான்கள் மற்றும் கப்புகளின் பயன்பாடு வேகமாக குறைந்தது. குறிப்பாக 2ஆம் உலகப் போரின் போது ரப்பர் தட்டுப்பாடு ஏற்பட்டதும் ரப்பர் மீது ரேஷன் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டதும் இதற்கொரு காரணம். ஆகவே இந்த ரப்பரை மாதவிடாய் கப்புகளுக்காக பயன்படுத்துவது பொருளாதார ரீதியாக சரியாக இருக்கவில்லை. 2ஆம் உலகப் போரின் போது ரப்பரை பெண்களுக்கான பொருட்களை உருவாக்க பயன்படுத்தாமல் வாகன டயர்கள் மற்றும் இராணுவ வீரர்களுக்கு தேவையான பொருட்களை உருவாக்குவதற்குத்தான் பயன்படுத்த வேண்டும் என்பதே பலரின் கருத்தாக இருந்தது. ஆனால் மென்ஸ்ட்ரல் கப்புகளை பொறுத்தவரை இன்னொரு பெரிய பிரச்சனையும் இருந்தது. மாதவிடாயின் போது 6 முதல் 12 மணி நேரம் கழித்து இதை வெளியில் எடுத்து சுத்தம் செய்ய வேண்டும். இப்படி ஒரு கப்பை 10 ஆண்டுகள் வரை பயன்படுத்த முடியும். இது நிலையானது. அப்படியென்றால் ஒட்டுமொத்தமாக இவற்றின் விற்பனை குறைவாகவே இருக்கும் என்று அர்த்தம். அப்படி அதிக அளவில் கப்புகளை உற்பத்தி செய்து விற்ற முதல் நிறுவனம் விரைவிலேயே சந்தையை இழந்தது. பெண்கள் இதை விரும்பவில்லை என்று சொல்ல முடியாது. ஆனால் நிறுவனம் மூடப்பட்ட போது பல கடிதங்கள் வந்தன. எனக்கு மாதவிடாய் கப்புகள் வேண்டும், 10 கப்புகளை அனுப்ப முடியுமா என்று பெண்கள் கேட்டிருந்தனர். கப்புகளின் உற்பத்தி சரிந்த நேரத்தில் சானிட்டரி நாப்கின்களின் வடிவமைப்புகள் மேம்படுத்தப்பட்டன.
ஒட்டக்கூடியவை, பக்கவாட்டில் சிறகு போன்ற அமைப்புகள் கொண்டவை, பருத்திக்கு பதிலாக பிளாஸ்டிக் உறிஞ்சு பொருட்களை கொண்டவை என பல மேம்பாடுகள் வந்தன. ஒரு பக்கம் தலைமுறைகள் மாறி பாலியல் புரட்சியும் ஏற்பட்ட பிறகு மேற்கத்திய நாடுகளிலும் டாம்பான்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டன. 1970களில் அமெரிக்காவில் மாதவிடாயை எதிர்கொண்ட 70% இந்த பொருட்களை பயன்படுத்தினர். இதனால் குப்பை கூடைகள் மற்றும் குப்பை மேடுகளில் நாப்கின்களும் டாம்பான்களும் நிரம்பத் தொடங்கின. எனவே 2000களின் தொடக்கத்தில் கப்புகள் மீண்டும் பயன்பாட்டிற்கு வந்தன. இந்த முறை ஒரு சுற்றுச்சூழல் நோக்கமும் இருந்தது. ரப்பருக்கு பதிலாக சிலிகான் பயன்படுத்தப்பட்டது. ஆனால் நாப்கின்களும் டாம்பான்களும் ஏற்கனவே சந்தையில் முழுமையாக ஊடுருவி இருந்தன. மாதவிடாய் பற்றிய புரிதலும் அதீத தூய்மைவாதத்தோடு பார்க்கப்பட்டிருந்தது என்பதால் மாதவிடாய் ரத்தம் இருக்கும் ஒரு கப்பை தொட்டு சுத்தம் செய்வது, மீண்டும் பயன்படுத்துவது ஆகியவை எல்லாம் அவமானகரமானதாக பார்க்கப்பட்டது. நாம் கழிவாக வெளியேற்றக்கூடிய பல விஷயங்கள் உடலில் உண்டு இல்லையா? காதுகளில் மெழுகு, மூக்கை சிந்துதல் என்று பல உண்டு. ஆனால் எல்லாவற்றையும் நாம் ஒரே மாதிரி பார்ப்பதில்லை. உங்கள் காது மெழுகால் சமூக அந்தஸ்து போய்விடாது. ஆனால் மாதவிடாயை ஒருவர் சரியாக கையாளவில்லை என்றால், அதற்கான சமூக விதிகளை கடைபிடிக்காவிட்டால் அது கேவலமாக பார்க்கப்படுகிறது. இந்த அவமானம், அதோடு இது தொடர்பாக வெளியிடப்படும் விளம்பரங்கள் ஆகியவற்றால் ஒவ்வொரு ஆண்டும் பல டன்கள் அளவிலான மாதவிடாய் பொருட்கள் வீசி எறியப்படுகின்றன. இவற்றிலிருந்து காற்று, நிலம் மற்றும் கடலுக்குள் ரசாயனங்களும் நுண் பிளாஸ்டிக்குகளும் கலக்கின்றன. ஆணாதிக்க கலாச்சாரம் கொண்ட ஆசியாவில் இந்த அவமானம் மிக வெளிப்படையாகவே இருக்கும். இங்கே இப்போதும் மாதவிடாய் காலத்தில் பெண்கள் அசுத்தமானவர்களாக பார்க்கப்படுகிறார்கள். 1980களின் மத்தியில் குறைவான மற்றும் நடுத்தர வருமானம் கொண்ட நாடுகளில்தான் இதற்கான மிகப்பெரிய சந்தை இருக்கிறது என்பதை நாப்கின் உற்பத்தியாளர்கள் புரிந்து கொண்டனர். மாதவிடாயை எதிர்கொள்ளும் உலகின் 80% இந்த நாடுகளில்தான் வசிக்கின்றனர். இந்தியாவில் மாதவிடாய் எதிர்கொள்பவர்களில் 80% பேருக்கு சானிட்டரி பொருட்கள் கிடைப்பதில்லை என்று கூறுகிறார் பாலின ஆராய்ச்சியாளர் சுப்ரியா கரீபதி. ஆகவே இந்த சந்தை அனைவரையும் கவரும் வகையில் இருக்கிறது. அரசாங்கம் அனைவருக்கும் மாதவிடாய் பொருட்கள் கிடைக்கும்படி செய்ய உழைத்து வருகிறது. அதே நேரம் சூழலை பாதிக்கும் நாப்கின்களின் பயன்பாட்டையும் ஊக்குவிக்கிறது. இவைதான் தற்போது சந்தை முழுவதிலும் நிரம்பியுள்ளன. நோக்கம் நல்லதாக தான் இருந்தது என்று நினைக்கிறேன். குறைவான வருமானம் கொண்ட வீடுகளில் உள்ள பெண்களுக்கு உதவி செய்வது, மாதவிடாய் சுகாதாரத்தை அதிகப்படுத்துவதுதான் நோக்கம். ஆகவே எளிமையான தீர்வை கையில் எடுத்து ஏற்கனவே இருக்கும் அறிவு மற்றும் செயல்திறனை அப்படியே பற்றிக் கொண்டு நாப்கின் உற்பத்தியாளர்களின் விளம்பர செயல்பாடுகளின் மீது பயணிப்பதாக முடிவெடுத்துவிட்டார்கள். ஒருமுறை பயன்படுத்தக்கூடிய சானிட்டரி நாப்கின்களை விநியோகிப்பது என்பது தினமும் உணவு சாப்பிடுவதற்கு உலோகத்தட்டுக்கு பதிலாக பிளாஸ்டிக் அல்லது காகித தட்டுகளை கொடுப்பது போன்றது. பொது நிதியை பயன்படுத்தி நாடு முழுக்க அவற்றை எடுத்துச் சென்று வளங்களை பயன்படுத்தி வேலைக்கான கூலி கொடுத்து பிளாஸ்டிக் மற்றும் நச்சு பொருட்களால் குப்பை மேடுகளை நிரப்புவது. சானிட்டரி நாப்கினை சுற்றியிருக்கும் ஒரே மாதிரியான பேச்சை உடைத்து விடலாம். இங்கு தேர்ந்தெடுப்பதற்கான வாய்ப்பை பெண்களுக்கு கொடுப்பதுதான் முக்கியம். அவர்களுக்கு எது சரி என்பதை அவர்களே முடிவெடுக்கட்டும். ஆகவே இப்போது இதற்கான தேர்வுகளை பார்க்கலாம். இவை நிதி, அணுகும் வசதி, சுற்றுச்சூழல் பாதிப்பு ஆகிய அம்சங்களில் வேறுபட்டவையாக இருக்கும். முதலில் பிரபலமான சானிட்டரி நாப்கின்கள். உலகிலேயே மிகவும் எளிதாக கிடைக்கக்கூடியது இதுதான். இதை ஒழிப்பது மிகவும் கடினமானது. ஒரு நாப்கினில் 90% வரை பிளாஸ்டிக் இருக்கலாம். மேற்புறம் முதல் இரத்தத்தை உறிஞ்ச செய்யும் படலம் வரை அனைத்திலும் பிளாஸ்டிக் பயன்பாடு இருக்கிறது. நாப்கின்களை பயன்படுத்துவதும் தூக்கி எறிவதும் எளிது. ஆனால் கழிவுகளை மேலாண்மை செய்யும் முறைகளில் உலகமெங்கும் போதாமைகள் இருப்பதால் இந்த நாப்கின்கள் பெரும்பாலும் வெளியில்தான் கொட்டப்படுகின்றன. பெண்கள் மாதவிடாயை எதிர்கொள்ளும் சுமார் 40 ஆண்டு காலத்தில் நாப்கின்களுக்காக மட்டும் $5000, அதாவது சுமார் 4 லட்சம் ரூபாய் வரை செலவழிக்கிறார்கள். அடுத்ததாக டாம்பான். அப்ளிகேட்டர்கள் இருக்கும் டாம்பான்களில் மேற்புறத்தில் இன்னும் ஒரு கூடுதல் பிளாஸ்டிக் பூச்சு இருக்கும். அப்ளிகேட்டர் மட்டுமல்ல, டாம்பான் முழுவதுமே பல அடுக்குகள் கொண்ட பிளாஸ்டிக்கால் ஆனதுதான்.
சுற்றியுள்ள படலம் முதல் உறிஞ்சு படலம் வரை. பல நேரங்களில் அதன் கயிறும் பிளாஸ்டிக்கால் ஆனதாகத்தான் இருக்கும். ஆனால் ஒட்டுமொத்தமாக பார்த்தால் நாப்கின்களை விட இவற்றில் பிளாஸ்டிக் குறைவுதான். ஆர்கானிக் டாம்பான்கள், அதாவது முழுவதும் பருத்தியிலான டாம்பான்களும் உண்டு. இவை மேலும் சிறப்பானவைதான். ஆனால் இவற்றை அகற்றுவதும் மறுசுழற்சி செய்வதும் கடினம். மக்கள் தங்கள் வாழ்நாளில் டாம்பான்களுக்காக $2000 வரை, அதாவது சுமார் 1.5 லட்சம் வரை செலவழிக்கலாம். சமீப காலமாக மேற்கத்திய நாடுகளில் மாதவிடாய் உள்ளாடைகள் பிரபலமாகி இருக்கின்றன. இவற்றில் 2 அடுக்குகள் உண்டு. வெளியில் இருக்கும் படலம் பிளாஸ்டிக் அல்லது இயற்கை இழையால் ஆனது. இது கசிவுகளை தடுக்கும். தோல் பக்கம் உள்ள அடுக்கு உறிஞ்சக்கூடிய தன்மை கொண்ட இழையால் ஆனது. இவற்றை 2 ஆண்டுகள் வரை பயன்படுத்தலாம். ஆனால் மீண்டும் பயன்படுத்தக்கூடிய பிற மாதவிடாய் பொருட்களைப் போலவே இவற்றை சுத்தம் செய்ய நேரமும் முயற்சியும் தேவைப்படும். மீண்டும் பயன்படுத்தக்கூடிய மாதவிடாய் பொருட்களில் சமீபத்தில் வலுவான ஒரு இடத்தை பிடித்திருக்கிறது மென்ஸ்ட்ரல் கப்புகள். இதை பழக்கமாக்கிக் கொள்ள சற்று நேரம் எடுக்கலாம். மேலும் தண்ணீர் இருந்தால் மட்டுமே இதை பயன்படுத்தும் போது சௌகரியமாகவும் சுத்தமாகவும் இருக்கும். ஆனால் இதன் மீதான ஆர்வம் வளர்ந்து வருகிறது. மீண்டும் பயன்படுத்தக்கூடிய மாதவிடாய் பொருட்களில் முதற்கட்ட செலவு அதிகம். வருமானம் குறைந்தவர்களுக்கு இது ஒரு பிரச்சனைதான். ஆனால் மொத்த வாழ்நாளுக்கான செலவு குறையும். சுற்றுச்சூழல் ரீதியாக பார்த்தால் ஒரு மாதவிடாய் சுழற்சியில் ஒரு மென்ஸ்ட்ரல் கப் என்பது சுமார் 20 டாம்பான் அல்லது நாப்கின்களுக்கான மாற்றாக இருக்கும். அதாவது ஓராண்டிற்கு சுமார் 250 நாப்கின்கள். இதுவே ஒரு வாழ்நாள் முழுமைக்கும் பார்த்தால் 10,000 நாப்கின்களுக்கான மாற்றாக வெறும் 4 மென்ஸ்ட்ரல் கப்புகள் இருக்க முடியும். ஆகவே மாதவிடாய் மீது இருக்கும் தவறான எண்ணங்களை குறைத்து அதை சாதாரணமாக்குவதன் மூலம், அதை உரையாடல்களின் அங்கமாக மாற்றுவதன் மூலம் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடிகிறது. அது ஒரு புரட்சியாகவே இருக்கும் என்று நினைக்கிறேன். இது குறித்த தகவல்களுக்காக நாம் நிறுவனங்களை நம்பி இருந்ததால் அந்த அவமான உணர்வும் ரகசிய உணர்வும் வலுப்பெற்று விட்டன. மாசுபாடும் அதிகரித்து விட்டது. தவறான எண்ணங்கள் மற்றும் இதை அவமானமாக நினைப்பதை குறைத்துவிட்டு விழிப்புணர்வை அதிகப்படுத்தி மலிவான, சூழலுக்கு ஏதுவான அனைத்து வாய்ப்புகளுக்குமான வழிகளை நாம் உருவாக்க வேண்டும். நிலையான வழிகளை பொறுத்தவரை தற்போது இருக்கும் ஒரே ஒரு யோசனை மென்ஸ்ட்ரல் கப்புகள் மட்டும்தான். இந்த காணொளி குறித்து உங்கள் கருத்து என்ன என்பதை எங்களுக்கு கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். இது போன்ற சுற்றுச்சூழல் சார்ந்த பல காணொளிகளை பார்க்க மறக்காமல் DW தமிழ் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.